10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 218, புதிய ஏற்பாடு வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதாவது இந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள், தேவனுடைய பிள்ளைகள், மூத்த வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், அந்த ரட்சிப்புன்றதுக்கு விடுதலை அப்படின்ற வார்த்தையை சில பேர் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் அற்புதம்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. சில பேர் அதிசயம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. சில பேர் நம்முடைய தேவைகளை நமக்கு தேவன் சந்திக்கிறார் பாருங்க, இந்த மாதிரி காரியத்தை பயன்படுத்துறாங்க. ஆக மொத்த எதுவா இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு என்னதான்? ரட்சிப்பு தான். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். அப்போ ரட்சிப்பு உண்டாக வசனம் என்ன சொல்லுது? வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அதிசயம் வேணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னா, நான் அதை எதிர்பார்க்கிறேன்னா, என்கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீ முதல்ல அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்ற. எனக்கு விடுதலை வேணும்ன்றத நீ அறிக்கை பண்ணணும். எனக்கு அற்புதம் வேணும்ன்றத நான் என்ன பண்ணணுமா? அறிக்கை பண்ணணும். எனக்கு அதிசயம் வேணும்ன்றத நான் என்ன பண்ணணுமா? அறிக்கை பண்ணணும். அப்போ அறிக்கை பண்ணும் போதுதான் எனக்கு அதுல இருந்து எனக்கு விடுதலை உண்டாகும், எனக்கு அதுல இருந்து ரட்சிப்பு உண்டாகும், எனக்கு அதுல இருந்து மீட்பு உண்டாகும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை என்னால பார்க்க முடியும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விடுதலைக்காக வந்திருக்கீங்க? எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அப்ப உங்க வாயினுடைய வாழ்க்கை என்ன? அறிக்கை என்ன? நீங்க என்ன வார்த்தையை சொல்ல போறீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துல? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம எதை அறிக்கை செய்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுவடை செய்வோம். எதை விதைக்கிறோமோ அதெல்லாம் அறுப்போம். அப்போ அதுல மாற்றமே கிடையாது. நெல்லு போட்டுட்டு நீங்க கேழ்வரகையா அறுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இல்ல முருங்கை செடியை போட்டுட்டு நான் அவரைக்காய் அறுப்பேன் அப்படி யாராவது சொல்லுவோமா? இல்ல. அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். அதனால இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து வாழ்கிற நமக்கு, அதிசயத்தை எதிர்பார்த்து வாழ்கிற நமக்கு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, அந்த அற்புதம் எதுல இருக்கு? நாம எதிர்பார்க்கிற விடுதலை எதுல இருக்கு? நாம எதிர்பார்க்கிற தேவனுடைய மகிமையான வல்லமையான காரியம் எதுல இருக்குன்னா, நம்ம வாயிலால அறிக்கை பண்ணுகிற வார்த்தையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னது? வாயினால அறிக்கை பண்ணுகிற வார்த்தையில இருக்கு. இது உண்மைதானா? பாத்துக்கலாமா? ஏசப்பா ஒருவேளை நம்ம கிட்ட மாத்திக்கிட்டு சொல்லிடுறாரோ, நம்ம எதையா ஒண்ணு சொல்லி அனுப்பி விட்டுருவாரோ அப்படின்னு நினைக்கிறோமோ? இல்ல இல்ல. ஏன்னா ஜீவனுள்ள தேவன், அவர் பொய் சொல்ல மனுபத்திர அல்ல, அவர் நேற்று மீண்டும் மாறாது. அப்ப ஏசப்பா சொன்னதை செய்யறாரா? அது உண்மையில யார் வாழ்க்கையில நடந்திருக்கா? பாத்துக்கலாமா? ஒரு கோத்திரம் போயிடலாமா? சரி, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 24, பழைய ஏற்பாடு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். போதும், நல்ல கவனிங்க. இங்க ஆபிரகாமை பார்த்து முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமே கூப்பிட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இதோ அடியே அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ என்ன பண்ணுப்பா, உன் பையனை கூட்டிட்டு நாளை காலையில என்ன பண்ணு, புறப்பட்டு போ. நான் உனக்கு காட்டுற மலையில உன் பிள்ளை என்ன பண்ணிரு, பலி செலுத்திடு அப்படின்ட்டாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பைபிள் வாசிச்ச ஆளு சொல்லலாமே. அவர் அப்படியே வீட்டுல சோர்ந்து போய் உட்காந்துட்டாரா? இல்ல கண்ணீர் வச்சுட்டு இருந்தாரா? ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாரா? சொல்லுங்க. இல்ல பேசுறது ஆண்டவர் தானா ஒரு டவுட் கிட்ட ஏதோ பட்டாரா? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, அவரு அதிகாலையிலே, அதாவது தேவன் கூட டைம் சொல்லல, நீ என்ன பண்ணாரு, நான் அவனுக்கு காண்பிக்கிற ஒரு இடத்துல அவனை பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணா? சோர்ந்தே போகல. என்ன பண்ணா? நான் எப்பவுமே ஆண்டவனுடைய வார்த்தை கை கொள்ளுதல ஃபர்ஸ்ட்ன்றது எப்படி காட்டுறோம் பாருங்க. அதிகாலையிலே புறப்பட்டான். நல்லா கொஞ்சம் பையனை கூப்பிட்டுக்கிட்டான். ஆண்டவர் சொன்னபடி யாரும் பலி கேட்டாரு? பையனை தான் கேட்டாரு. பையனை எடுத்துக்கிட்டான், கட்டையை எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். போகும்போது பையனை எப்பவுமே பலி செலுத்த கூட்டிட்டு போற பையன்
பலி செலுத்துற விஷயங்கள்ல அவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? ஈசாக்கு. அப்பா பலி செலுத்தினா கூட என்ன நல்லா எடுத்துட்டு போவாருன்னு. விறகு இருக்கு, தீவெட்டி இருக்கு, ஆனா பலி செலுத்த ஆடு இல்லையப்பா. கேட்டானா இல்லையா? அதான் நம்ம வாசிச்சோம் இல்லையா? அப்ப அப்பா என்ன சொன்னாரு? கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி பார்த்து கொள்வாரு சொல்லுங்க? பலி செலுத்த போறது ஈசாக்கு தான். கர்த்தர் எப்படி பார்த்து கொள்வாரு? அப்ப ஏசப்பா அந்த அறிக்கையை கவனிக்கிறார். நல்லா கவனிங்க. இங்கதான் வருது அறிக்கை. நாம என்ன வார்த்தை அறிக்கை இடுறோம் அப்படின்றதுதான் கவனிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன வார்த்தை சொன்னாரு? கர்த்தர் தம்முடைய பலிக்கான ஆடை அவர் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயம் உன்னை கூட்டு போறேன்டா. ஆண்டவர் கேட்டது உண்மைதான், இல்லன்னு சொல்ல. நான் பலி செலுத்த போறது உண்மைதான். ஆனா வரும்போது நான் தனியா வரமாட்டேன், உன்னோட தான் வருவேன். அது எப்படி செய்வாரு தெரியாது. ஏன்னா 25 வருஷமா எனக்கு குழந்தையே கிடையாது. சரிங்களா? செத்து போன கர்ப்பம். உங்க அம்மா பாட்டி ஆயிட்டாங்க, நான் தாத்தாவாயிட்டேன். கல்லறைக்கு போற நேரத்துல எனக்கு குழந்தைய கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதனால அதை செய்த அவரால செத்து போன உன்னையும் உயிரோடு உயிர்ப்பித்து என் கரத்துல கொடுக்க முடியும்னு விசுவாசித்து தான் என்ன பண்றான்? ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து மேல போய்கிட்டே இருக்கான். அவன் பயத்துக்கு இடம் கொடுக்கல, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கல. நல்லா கவனிங்க. இந்த சோதனை வந்துருச்சு, திரும்ப நம்ம ஒரு பிள்ளை பெத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ ஏதோ பண்ணுவோமோ அப்படின்னு கலங்கல, அவிசுவாசமா இருக்கல. மாறா என்ன பண்ணான்? அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போறான். போகும்போது அவனோட வாயின் அறிக்கை என்ன தெரியுங்களா? முதலாவது பையன்கிட்ட சொல்றான் என்னன்னு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னொரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுங்களா? பாருங்க. அதான் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம். அந்த 22ல ஒரு நிமிஷம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். கவனிச்சீங்களா? 2வது ஒரு விசுவாச அறிக்கை. நல்லா கவனிங்க. அப்பவும் அவன் என்ன சொல்றான்? நான் மலைக்கு போய் நானும் என் பிள்ளையானாலும் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படிதான் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய கூட்டிட்டு தான் வருவேன், நான் மட்டும் வெறுமையா வரமாட்டேன் அப்படின்றத அவன் என்ன பண்றான்? தன்னுடைய விசுவாச அறிக்கையின் மூலமாக, வாயின் வார்த்தையின் மூலமாக அவன் அறிக்கையிட்டான். அப்ப கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் போராட்டத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் நெருக்கத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் வியாதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு இருக்க நிந்த, எனக்கு இருக்க அவமானம், எனக்கு இருக்க குறைவு, இதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு ஆபிரகாம் தான் விசுவாசத்தை என்ன பண்ணா? தனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனிடத்துல ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற வார்த்தையின்படியாக அவன் என்ன பண்ண? மனப்பூர்வமாக கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவன் அவிசுவாசமா இராம விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான். கர்த்தர் அதே போல அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொன்னது போல மலையில அவனுக்காக ஒரு ஆடு என்ன பண்ணிச்சு? காத்து கொண்டு இருந்தது. பையனுக்கு பதிலா என்ன பண்ணான்? அந்த ஆடு எடுத்துட்டு வந்து அவன் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு வந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அறிக்கை என்ன? நாம அறிக்கை என்ன? எத்தனையோ பாடுகள் மத்தியில தான் இங்க வந்திருக்கீங்க. சில விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலது சொல்லாம உங்க மனசோட கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க ராத்திரியும் பகலமா. அது உங்களுக்கே தெரியும். சில விஷயம் புருஷனுக்கு தெரியும், சிலது புருஷனுக்கு கூட தெரியாது, சிலது மனைவி கூட தெரியாது, சிலது அப்பா அம்மா கூட தெரியாது. தனிமையில எத்தனையோ நாள் கண்ணீர் வடிக்கிறோம் பாருங்க, வேதனைப்படுறோம் பாருங்க, மன கசந்து அழுகுறோம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. இது எல்லாவற்றுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுக்கிறாரு. உங்க அறிக்கை என்ன? உங்க அறிக்கை என்ன? நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ, உங்க விசுவாச அறிக்கை என்னவோ அதுபடிதான் நடக்கும். முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? அது வாய்க்காது. அதெல்லாம் பிரதர் உயர்த்த மாட்டாரு. ஆமா, உயர்த்தவே மாட்டாரு. உயர்த்துவாருன்னு சொன்னா உயர்த்துவார். அப்போ ஆபிரகாம் அந்த ரகசியத்தை பிடித்து கொண்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில அவன் என்ன பண்ணான்? விசுவாச அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவன் விசுவாசத்துல வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது நாம நம்முடைய பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து நாம ஒரு விடுதலை பெறணும்னா முதலாவதாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற சொல்ல பழகும். என்னது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இருதயத்தோட சொல்ல பழகணும். நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதை பார்த்துக் கொள்வார். உங்க பிரச்சனையை அவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்வார். அதுல இருந்து விடுதலையை நிச்சயம் அவரு
உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப முதல்ல ரட்சிப்பு உண்டாக நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அதை முதல்ல நம்முடைய அருமையான ஆபிரகாம் செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வாருன்னு சொன்னாரு. கர்த்தர் செஞ்சாரா இல்ல தெரியுமா? அதே அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தர் பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு இப்ப பேர் வச்சாச்சு. என்னது? யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா என்ன சந்திச்சிட்டாரு, என் தேவையை சந்திச்சிட்டாரு. இப்ப அந்த மலையை பாக்குற ஆளுக்கெல்லாம் என்ன தெரியும்? டேய் கர்த்தர் பார்த்து கொள்கிறான்டா, அங்க போடா அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. யெகோவா ஈரை பார்த்துக் கொள்வார், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாக்குற தேவன். நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா நிச்சயம் உங்க வாயிலே என் வாயில என்ன வரும்? இந்த விசுவாச அறிக்கை தான் வரும். அல்லேலூயா. விடுதலை வேணும்ன்றவன் இதை சொல்லுவான், விடுதலை வேணானவன் கம்மா இருப்பான். யாருக்கு விடுதலை வேணும், யாருக்கு பசி இருக்கோ அவன் தான் சாப்பாடு தேடி ஓடுவான். அதனால வசனம் சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னாரு. தாகமே இல்லாம சில பேர்லாம் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்ற, தாகத்தோடு இருக்கிற நமக்கு தான் சொல்ற. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கீங்க? உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. உங்க வாயில என்ன சொல்றாரு? விசுவாச அறிக்கையிடுங்கன்னு சொல்றாரு. அப்போ முதல் சாட்சி ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அதை செஞ்சு காட்டினாரு. அவர் அற்புதம் பெற்றுக் கொண்டார். ரெண்டாவது ஒரு மனுஷனை பார்ப்போம். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. இந்த பகுதியில எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு அங்க நடக்கிற சூழ்நிலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பார்வோன் விடுதலையே பண்ண மாட்டேன்னு சொன்னான். அந்த விடுதலையே பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த முரட்டு குணம் முடிச்ச, பிடிவாத குணம் முடிச்ச, அவன் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிக்கிற அந்த பார்வோன் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயும் ஆரோனையும் அங்க அனுப்புனாரு. என் ஜனங்களை விடுவிக்கணும், அதுக்காக கர்த்தர் இறங்கி வந்திருக்காரு, கர்த்தர் உன்னோட பேச சொன்னார் சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால போய் பேசுறாங்க. போய் பேசும்போது அப்பவும் அந்த ராஜா என்னதான் பண்ணாரு? தேவனுக்கு எதிர்த்து நின்னார். நல்லா கவனிங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை அந்த இடத்துல 10 விதமான அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனங்களை இப்ப என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். போவன்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க. இப்ப சந்தோஷத்தோடு எல்லாரும் 20 லட்சம் ஜனங்கள், என்னது 20 லட்சம் ஜனங்கள் இப்ப என்ன பண்றாங்க? தன்னுடைய வாக்குத்தத்த பூமியை நோக்கி நடந்து வராங்க. நல்லா கவனிங்க. முன்னாடி இப்ப பார்த்தா என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. சரிங்களா? போன்னு சொல்லி அனுப்பி விட்டவன் பின்னாடி கோபத்தோட எரிச்சலோட படையோட வரான். தப்பிக்க இப்ப வழியில முன்னாடி கடலு, பின்னாடி எதிரி. யோசிச்சு பாருங்க. எந்த பக்கமும் போக முடியாத ஒரு நெருக்கம். யோசிச்சு பாருங்க. இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் மோசேயோட வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணார். நீங்களும் அந்த மாதிரி சூழ்ந்து இருக்கலாங்க. முன்னாடி பார்த்தாலும் பிரச்சனை, பின்னாடி பார்த்தாலும் பிரச்சனை, எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கலாம். நெருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களை அடிக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணு இல்லாம உங்க மேல அப்படி உக்கிர பகையோட வரக்கூடிய ஆட்களா இருக்கலாம். எப்படியாக இவனை அடிச்சிடணும், எப்படியான இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும் சொல்லி உங்களை துன்பப்படுத்த, வேதனைப்படுத்த இப்படி மோசேயும் அவருடைய ஜனங்களை சூழ்ந்து கொண்டது போல பிரச்சனையை சூழ்ந்து கொண்ட வாழ்க்கையே உங்க வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கையின் மத்தியில அன்றைக்கு மோசே சொன்னார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவா அப்படின்னு சொன்னார். எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுங்களா? கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில இருந்து என்ன பண்ணார்? கர்த்தர் யுத்தம் பண்ணார். கர்த்தர் முன்னாடியும் போனாரு, கர்த்தர் பின்னாடியும் இருந்தாரு. நல்லா கவனிங்க. எகிப்தியர்கள் துரத்திட்டு வந்தாங்க. வசனம் சொல்லுது, முதல்ல இந்த பக்கம் செங்கடல 2ஆ தொடர்ந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி இப்ப புறப்பட்டு போங்கடான்னு சொல்லி தம்முடைய ஜனத்துக்கு சொன்னாரு. பின்னாடி எதிரி என்ன பண்ணாரு? வரும்போது அவன் வீல கழட்டி விட்டு, யோசிச்சு பாருங்க, அவன் வேகமா வரும்போது அவன் குதிரையை காலை உடைச்சு விட்டா எங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்க. நீங்க நல்ல வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த சக்கரத்தினுடைய அச்சாணியை பிடிங்கிட்ட சக்கரம் எப்படி ஓடும்? அதை பிடிக்க விட்டாராம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பார்வோன்னு அவனுடைய ஜனங்களை என்ன சொன்னாலாம்? கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு, நம்ம பின்னாடி திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பார்வனுடைய இருதயம் என்ன பண்ணிச்சு? இன்னும் கடினப்பட்டு அந்த ஜனங்களை ஒடுக்க இன்னும் அவன் முயற்சி பண்ணும்போது வசனம் சொல்லுது,
எந்த செங்கடல் இஸ்ரவேலை ரட்சித்ததோ அதே செங்கடல் பார்வோனையும் அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணிருச்சு? மூடி போட்டது. நல்லா கவனிங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? செங்கல் கொடுத்தாரா இல்லையா? இந்த காண்கிற எகிப்தினை இனிமேல் நீ காண மாட்டீங்கன்னு சொன்னாரு. செஞ்சாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க கண் எதிர்க்க அவங்க டெட் பாடியை பார்த்துட்டு தான் வாக்குத்தத்த பூமிக்குள்ள பிரவேசித்தாங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாருக்கு அதை செய்யறாரு? யாரு விசுவாச அறிக்கை இருக்காங்களோ அவங்களுக்கு செய்யறாரு. மோசே அறிக்கையிட்டான். மோசே அந்த அற்புதத்தை பார்த்தான். நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? கடல் பிரச்சனை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. போராட்டத்தை பார்த்து, உபத்திரத்தை பார்த்து, உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கத்தை பார்த்து நீங்க சொல்லுவீங்களா? சொல்லணும். விசுவாசிங்கன்னா சொல்லுவீங்க. சொல்றவங்க தான் மகிமையை பார்ப்பாங்க. சொல்றவங்களுக்கு தான் கடன் பிரச்சனை ஒண்ணு இல்லாம அடைச்சு விடுதலை ஆவீங்க. யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. மோசையை அறிக்கை பண்ணா அதனால விடுதலை பெற்றுக்கொண்டார். அப்ப இரண்டாவது சாட்சி விட்னஸ் நம்ம பார்த்தோம். முதல் ஆபிரகாம் பார்த்தோம், இரண்டாவது மோசையை பார்த்தோம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 363. தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பாராக என்றான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தாவீது நிற்கும் போது இளம் வாலிப பையன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண பையன், அப்பா பேச்சு கேட்டு அண்ணன் எப்படி இருக்கான், தம்பி எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக அந்த ராணுவத்துக்கு வந்தான். நல்லா கவனிங்க. வரும்போது கோலியாத்தும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஜீவனுள்ள தேவனையும் நிந்தித்து பேசுறத காரியத்தை பார்க்கும் போது இவனால தாங்கிக் கொள்ள முடியல. இவன் என்ன பண்றான்? ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருந்த சவுல் என்ன பண்றாரு? கூப்பிட்டு இவன் யாரு, இவன் அப்பா யாரு, இவன் குளம் போத்துறேன் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவன்கிட்ட சொல்றாரு, டே உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, மிலிட்டரி அனுபவமே இல்லடா, உனக்கு எந்த ட்ரைனிங் நாங்க கொடுத்ததே கிடையாது, நீ வெறும் ஆடு மேய்க்கிற ஆளு, உனக்கு என்னடா தெரியும்? அதெல்லாம் என்னங்க, ஆடு மேய்க்கும் போது ஒரு வாட்டி சிங்கம் வந்தது, ஆடை குடிச்சிட்டு போச்சு, நான் என்ன பண்ணேன்? ஏசப்பாவுடைய நாமத்தினால போய் சிங்கத்தோட வாய்க்கு ஆட்டை தப்பு வச்சேன். ஒரு வாட்டி கரடி வந்ததுங்க, அப்போ நான் ஏசப்பாவுடைய நாமத்துல என்ன பண்ணேன்? போய் நின்ன, கர்த்தர் என்ன தப்பு வச்சாரு. அந்த சிங்கத்து வாய்க்கு என்ன தப்பு வச்சவரு, இந்த கரடியோட வாய்க்கு தப்பு வச்சவரு, இந்த பெலிஸ்தரோட கைக்கு என்ன தப்பு வைப்பாரு. சண்டை போறதுக்கு முன்னாடியே, பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு முன்னாடியே விசுவாச அறிக்கை எட்டாம் பாருங்க. அதுதான் அவனோட வாழ்க்கையினுடைய முதல் படி. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொன்னாலும் அதன்படியே கர்த்தர் அவனை தப்பு வச்சார். அந்த பெலிஸ்தியன் ராட்சசனுக்கு அவனை கர்த்தர் தப்பு வச்சார். யோசிச்சு பாருங்க. ராஜா நடுங்குறான், டோட்டல் மிலிட்டரி அந்த ஒரு ஆளை பார்த்து நடுங்குது. ஆனா ஒரு சாதாரண ஒண்ணும் தெரியாத ஒரு வாலிப தம்பி கர்த்தருடைய நாமத்தினால, விசுவாசத்தினால, விசுவாச அறிக்கைத்த வார்த்தையினால போய் நிக்கிறான், பெரிய ஜெயத்தை பெற்றான். உங்க அனுபவம் தோத்து போகுங்க, உங்க தினமும் தோத்து போகும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தோத்து போகும். ஆனா விசுவாச அறிக்கை பண்ணுகிறவன் தோத்து போக மாட்டான். நீங்க விசுவாசித்தா மகிமையை காண்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமைய காண்பீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவனை பெலிஸ்தியன் கைக்கு தப்பு வைத்தார். ஏற்கனவே சிங்கத்துக்கு தப்பு வச்சவரு, ஏற்கனவே கரடிக்கு தப்பு வச்சவரு, இப்ப பெலிஸ்தியன் கைக்கும் தப்பு வச்சாரு. நல்லா கவனிங்க. அதோட மட்டும் அவருடைய சாப்டர் முடிஞ்சிச்சான். தாவீது அதோட சரி விசுவாச வரைக்கும் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில தப்பு வைக்கவே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சான். அதாவது அது வரைக்கும் வெளியெல்லாம் பிரச்சனை வந்து அவன் தாக்குச்சு. இப்போ இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து தாக்குதல் யாரு? எந்த ராஜா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேல வச்சாரு, அந்த ராஜாவே இப்ப இவன் மேல என்ன பண்றாரு? பகை வைக்க ஆரம்பிச்சாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. வேட்டையாட ஒரு நாயை துரத்தது போல இந்த ராஜா என்ன பண்ணாரு? தாவீத துரத்த ஆரம்பிச்சாரு. அவன் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுறான். 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, நல்லா வச்சுட்டாங்க. 40 வருஷமா போறான். 40 வருஷமும் சவுலோட கைக்கு ஏசப்பா அவனுக்கு தப்பு வச்சு. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருஷம் தப்பு வச்சாரு. சிங்கம் மட்டும் இல்ல, கரடி மட்டும் இல்ல, பெலிஸ்தேன் மட்டும் இல்ல, சவுல் கைக்கும் அவனுடைய ஆட்களுடைய கைக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தப்பு வைத்து அவனை ஜெயம் உள்ளவனாக மாற்றினார்.
அல்லேலூயா. Hallelujah. உங்க விசுவாசம் என்னங்க? Amen. உங்க விசுவாசம் என்னங்க? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த தாவீதை போல அறிக்கை பண்ணுவீங்க, கர்த்தர் என்னை இந்த போராட்டத்துக்கு தப்புவிப்பார், இந்த Hallelujah. பெலிஸ்தியன் கைக்கு தப்புவிப்பார். மலை போல இருக்கிற இந்த பெலிஸ்தியன், ராட்சசரை போல இருக்கிற இந்த பெலிஸ்தியனுக்கு முன்பாக நிக்கிற என்னை கர்த்தர் நிச்சயம் தப்புவிப்பார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அல்லேலூயா. Hallelujah. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல நிக்கும் போது அது மழையா இருந்தாலும் முன்னாடி நொறுங்கிதான் போகும், உருண்டுதான் போகும், ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் என்ன? உங்க விசுவாசம் அறிக்கை என்ன? வாயில என்ன வார்த்தை அறிக்கைறீங்க? ஆகும் சொன்னா நிச்சயம் ஆகும். அல்லேலூயா. Hallelujah. ஆபிரகாம் அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், மோசே அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இங்க தாவீதுங்கிற வாலிப தம்பி, நல்ல கவனிங்க, அவனும் விசுவாச வார்த்தை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. ஆபக்கூர் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனத்தை வாசிங்க. பக்கம் 1086 பழைய ஏற்பாடு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், ஆமென். ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நல்லா கவனிங்க, இத சொல்றவர் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, ஒரு குட்டி தீர்க்கதரிசி. ஆபக்குக்கு அந்த எசேக்கியலுக்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாம் யாருன்னா குட்டி தீர்க்கதரிசின்னு வாங்க. எசேக்கியலுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் யாருன்னா பெரிய பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, மோசே பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கும் பிரச்சனை வந்தது, அவரையும் கர்த்தர் தப்பு வச்சாரு. இப்ப இந்த குட்டி தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நல்லா கவனிங்க, எல்லாமே போனாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாம் போயிருச்சு. ஆனா அந்த மனுஷ வாயிலிருந்து வார்த்தை என்ன கவனிங்க, கர்த்தரை என் பலன், மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தர் என் பலன். போதுமா? என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு பலனா இருக்காரு. ஆடு போனா போயிட்டு போதையா, மாடு போனா போயிட்டு போதையா, எல்லாம் போனாலும் கூட கர்த்தர் என் பலனா இருக்காரு. அந்த பலன் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன போஷிப்பாரு, வானத்தை திறந்தும் போஷிக்க முடியும், பூமியை பிளந்த கர்த்தர் என்ன போஷிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. எலியாவை யாரையா போஷிச்சது? காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிச்சாரு. எலியா என்ன அடுப்பு வச்சு அப்பத்தியா சுட்டாரு, இல்ல கறி மீன் குடிச்சாரா? யோசிச்சு பாருங்க. எலியா தூங்கிட்டு இருந்தாரு, சூரிய செடிக்கு செத்து போனேன்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருந்த மனுஷனை தட்டி எழுப்பி தேவதூதன் என்ன சொன்னாரு, இந்தா சூடா அப்பம் இருக்குது, சாப்பிடு, இன்னும் இறைச்சி இருக்கு, சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. நீ விசுவாசிக்க மகிமை காண்பையா. தேடி அப்போ சீசர்கள் மீன் பிடிக்க போயிருந்தாங்க, கரையில யார் அப்பம் சுட்டு இருந்தது? ஏசப்பா சுட்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கும் போது அவரே கூட சில இடங்கள்ல இறங்கி வந்து என்ன பண்றாரு, அப்பத்தையும் சொல்றாரு. மீன், அதுவும் பெரிய பெரிய மீன், நல்லா துண்டு துண்டா நல்லா ஃப்ரெஷ்ஷா அவர் என்ன பண்றாரு, போட்டு சுட்டுறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும்போது உங்க விசுவாசம் என்னங்க? இதுதான் அந்த வசனம் சொல்றது. எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, நேற்றுக்கு வரைக்கும் போன மாசம் வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்னைக்கு திடீர்னு ஓனர் கூப்பிட்டு இல்ல உனக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் போது எப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு குடிசை வீட்டுல இருக்கும், இன்னைக்கு திடீர்னு ஏசப்போ ஒரு பெரிய பங்களாவை கொடுக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு ஹாப்பியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்களேன். அப்போ நம்ம நினைச்சதை காட்டிலும் ஒரு 100 மடங்கு, ஒரு 1000 மடங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது நம்ம உள்ள எவ்வளவு பூரிக்கும். யோசிச்சு பாருங்க. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் நம்ம விட்டு எடுக்கும் போது நம்ம உள்ள பூரிக்குதா? கர்த்தரை துதிக்குதா? யோசிச்சு பாரு. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க, எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்லணும். ஆவிக்குரியவனுக்கு கர்த்தர் என்ன கத்து கொடுக்கிறாரு? சாப்பிடவும் கத்து கொடுப்பாரு,
பட்டினியா இருக்கவும் கத்து கொடுப்பாரு, Hallelujah. திருப்தியா இருக்கவும் கத்து கொடுப்பாரு, Hallelujah. வெறுமையா இருக்கவும் கத்து கொடுப்பாரு. நான் Hallelujah. எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்க கத்து கொடுத்தவர் யாரு? அவரு. அவர் வேலைக்காக கத்து கொடுத்திருக்காரு. தீர்க்கதரிசி சொல்றான், எல்லாம் போச்சு, எதுவும் இல்ல, வெறுமையா தான் இருக்கேன், ஆனா கர்த்தர் என்னை விட்டு போலையா, Hallelujah. என் கூட இருக்க. இதை காட்டிலும் பல Hallelujah. மடங்கு கொடுத்தவர். யோசிச்சு பாருங்க, யோபு கிட்ட இருந்து எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்ல, நடுத்தருல ஒரே நாள்ல வந்து நின்னான். கர்த்தர் கைவிட்டாரா? யோசிச்சு பாருங்க, முன்னாடி இருந்ததை காட்டிலும் எல்லாத்தையும் ரெட்டிப்பா பெற்றுக்கணும். Hallelujah. யோசிச்சு பாருங்க, Hallelujah. யோபோட பொண்ணை போல பூமியில எந்த பொண்ணும் அழகு இல்லையா, Amen. அப்படி சொன்னாரு. கவனிச்சு பாருங்க, எல்லாம் ரெட்டிப்பு. ஒட்டகம் 1 வச்சிருந்தானா 2, நல்லா கவனிச்சுங்க. 6 10 வச்சிருந்தா 20. யோசிச்சு பாருங்க, எல்லாம் டபுள். ஒரு வீடு வச்சவனுக்கு 2 வீடு. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அதுக்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம். விசுவாசம். நம்ம விசுவாச அறிக்கைதான். விசுவாச அறிக்கைதான். நீங்க ஒண்ணும் உங்களை கடை கட்ட சொல்ல, 10 மைல் தூரம் உங்களை நடக்க சொல்லல, நீங்க ஆண்டவருக்கு கொட்டினாதான் இதை செய்வேன் அப்படின்னு அவர் அதெல்லாம் சொல்லல. உங்க வாயிலிருந்து பேசுறதுக்கு என்னையா வலிக்குது? யோசிச்சு பாருங்க. உங்க விசுவாச அறிக்கைறதுக்கு என்ன கஷ்டம்? விசுவாசத்தோட அறிக்கையிடும். தீர்க்கதரிசியோட தேவைகளை சந்திச்சு கர்த்தர் அவனுக்கு பலனா இருந்தது போல உங்களுக்கும் பலனா Praise இருக்கும். the Lord. எது போனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்ப, நீங்க எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுங்க. Hallelujah. தாவீது பார்த்தான். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சிக்லாக் பட்டணத்துக்கு அவன் வரும்போது அவனுடைய கொண்டாடி பிள்ளைங்க ஒண்ணுமே இல்ல, Praise God. எல்லாத்தையும் எதிரிக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வந்து பார்க்கணும், கதறான். அவனோட கூட இருந்தவங்க எல்லாம் கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான் வசனம் சொல்லுது. அவன் கர்த்தர்கிட்ட போய் நின்னான். கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரு? நீ போடா, போய் அந்த ஆளை பின்தொடரு, நிச்சயம் எல்லாத்தையும் திருப்பி கொள்வேன். வசனம் சொல்லுது, தாவீது ஒன்று கூட குறைவில்லாம எல்லாத்தையும் என்ன பண்ணா? திருப்பி கொள்கிறான். கர்த்தர் உங்க கூட இருந்த திருப்பி கொள்வேன். Amen. உங்க வாழ்வை திருப்பி கொள்வீங்க, Hallelujah. உங்க வேலையை திருப்பி கொள்வீங்க, உங்க வருமானத்தை திருப்பி கொள்வீங்க, உங்க எதிர்காலத்தை திருப்பி கொள்வீங்க. Hallelujah. நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம விசுவாசித்தா போதும், அறிக்கை இட்டா போதும், கர்த்தர் அதை செய்ய உண்மை உள்ளவர். எத்தனை பேர் செய்ய போகும்? Hallelujah. மாறாதான் சூழ்நிலை, நம்ம விசுவாசம் தான் அதை மாத்தணும். Praise the Lord. நீங்க விசுவாசம், உங்க வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் உங்க லாக் பண்ண வாழ்க்கைக்கு சாவியே. நிறைய பேருக்கு அது தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க, சாவியை எங்க ஆண்டவர் வச்சிருக்காரு? கதவு பூட்டி இருக்கு, உங்க ஆசீர்வாதம் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, எல்லா பக்கமும் அதை பூட்டி 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 இருக்கு, அடைக்கப்பட்ட வாசல் தான். நான் இல்லைன்னு சொல்லுறேன், ஆனா சாவி எங்க வச்சிருக்காரு? உங்க வாயில தான் வச்சிருக்காரு. நீங்க விசுவாச அறிக்கை பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒரு வாசல் திறக்கும். உள்ள போனீங்கன்னா உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பா. இன்னும் விசுவாச அறிக்கை இன்னும் விட்டீங்கன்னா இன்னும் சில வாசல்களை கர்த்தர் திறப்பாரு. இன்னும் போனீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. யோசிச்சு பாருங்க. யார் சொல்லுவாங்க, திரும்ப சொன்ன கூலி வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல வேற எங்க வழியை தெரிவிங்க? எங்க யார் தெரிவிங்க? 10 வட்டிக்கு கொடுக்குறோன்னு தேடத்துக்கு நம்மளால முடியுது, திரும்ப கொடுக்கலாம் அவன் நம்மளை கேட்பான்னு தெரியுது, காரி துப்புவான்னு தெரியுது, மாறி மாறி பேசுவான்னு தெரியுது. ஆனா அவ வீட்டுக்குள்ள மணிக்கணக்கில் போய் நிக்க தெரியுது. நம்ம தேவையை சந்திச்சு நமக்கு அற்புதமா இலவசமா கொடுக்கிற தெய்வத்தை தேடுறதுக்கு நமக்கு மனசு வரணும்னா நம்மளை போல யாரு இருப்பா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னும் நம்ம இருதயம் கடினப்படுதா கர்த்தரை தேடுவது? யோசிச்சு பாருங்க. எது இல்லைனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்காரா? நீங்க திருப்பி கொள்வீங்கய்யா, நீங்க திருப்பி கொள்வீங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல கர்த்தரால புதிய வழியை உருவாக்க நிறைய. சிம்சோன் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்தீங்களாப்பா, இந்த பெடிசெல்லாம் கொன்னு குவிக்க எனக்கு திரும்ப செஞ்சீங்களப்பா, என் நாவு தாகத்தால இருக்கு, நான் தண்ணீர் இல்லாம சாகணுமான்னு கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தப்பான ஒரு ஊற்றம் உண்டாக்குனாரு. யோசிச்சு பாருங்க, இருக்கிற இடத்துல தண்ணீர் உண்டாக்குறதுக்கு வழியே கிடையாது, ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருயா? வழியை உண்டாக்குனாரு. தண்ணீர் குடிச்சாருங்க. ஆகார் இப்படிதான் வனாந்தரத்துல அழிந்து தெரிந்தான். தான் பிள்ளை சாக போறதை பார்த்து அவ கண்ணீர் வடிச்சான். நல்லா கவனித்து பாருங்க, அந்த வனாந்தரத்திலேயும் கர்த்தரால ஊற்றுகளை உண்டாக்கி கொடுக்க முடியும், உன் தாகத்தை தீர்க்க முடியும், ஜீவனை காத்துக் கொள்ள முடியும், உங்க இறந்து போன எதிர்காலத்தை திரும்ப கொடுக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. உங்களால முடியாதா? உங்களால பெற்றுக்கொள்ள முடியாதா? அதே தேவனை தானே ஆராதிக்கிறீங்க, அதே தேவனை தானே ஆராதிக்கிறீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா? யோசிச்சு பாருங்க ஐயா. உங்க வாழ்க்கையில விசுவாச அறிக்கையில பழகுங்க. விசுவாசின்னா அது அறிக்கையிடம். அதனாலதான் ஆண்டவர் தெரியாத விசுவாசம் செத்தது. வாயில கூட சொல்ல தெரியாதவன் விசுவாசியே கிடையாது. யாராவது ஒருத்தர் கேட்டேன், சிஸ்டர் உங்க வியாதி எப்படி இருக்கு? கர்த்தர் என் வியாதி வந்து சுகப்படுத்திட்டார் சிஸ்டர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க சிஸ்டர். இவ்வளவு நெருக்கத்துல இருந்து அன்னைக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்களே, கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கிட்டார் சிஸ்டர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த விசுவாச அறிக்கை தான் உங்க பிரச்சனையை தீர்க்க போகுது.
இந்த விசுவாச அறிக்கை தான் உங்க போராட்டத்தை மாத்த போகுது. இந்த விசுவாச அறிக்கை தான் உங்களுக்கு வாசலை திறக்க போகுது. யார் யார் அறிக்கைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க? அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசி நாம் ஜெபிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமா, குறைவெல்லாம் நிறைவாக்குவார். யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் போராட்டம் வருது போல பவுலுக்கும் போராட்டம் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, எனக்குள்ள குறைவு இருக்கு, நான் உண்மை இல்லைன்னு சொல்லல, பொய் சொல்லல. ஆனா என் குறைவை நிறைவாக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அவர் அட்ரஸ் தெரியும், அவர் பேரு தெரியும், அந்த வழி தெரியும், அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க போய் நின்னமா எனக்கு தேவையானதா சந்திக்க போறோம். அல்லேலூயா. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? 1 கொரிந்தியர் 13:10 வாசிங்க. நிறைவானது வரும்போது ஒழிந்து போகும். என்னது நிறைவானது வரும்போது ஒழிந்து போகும். ஆமா, நிறைவான இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா என் வாழ்க்கையில இருக்க குறைவெல்லாம் ஒழிந்து போகும். நல்லா கவனிச்சீங்களா? அததான் அங்க பவுல் சொன்னாரு. இதை எழுதுனதும் பவுல் தான், அதை எழுதுனதும் பவுல் தான். நல்லா கவனிங்க. குறைவெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு? மகிமையில நிறைவாக்குவார். அப்ப என் குறைவை நிறைவாக்கக்கூடியவர் யாருன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. நீங்க எத்தனை பேருக்கு அது தெரியுது? நமக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியுது? ஒரு குறைவு வந்தா அவங்க விசுவாசம் ஆட்டம் காண்பா பாருங்க. குறைவு வரும்போது நேத்திக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு குறைவு வந்துச்சுன்னா அவங்க ஜெபம் எப்படி இருக்கு? நேத்திக்கு ஜெபிச்ச 1 மணி நேரத்தை இன்னைக்கு கண்டினியூ பண்றீங்களா? இல்ல ஜெபத்தை விட்டுறீங்களா? புலம்புறது அதிகரிக்குது, ஜெபம் குறையுதுன்னா உங்க ஆவிக்குரிய பலனை நீங்க இழக்கிறீங்கன்னு ஆபத்துல சோர்ந்து போவாயானால் உங்க பலன் குறுகினது. யோசிச்சு பாருங்க. ஆபத்து காலத்துல சோர்ந்து போக கூடாது. நெருக்கம் வரும்போது, குறைவு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அப்பதான் முன்னாடி போய் நிக்கணும் கர்த்தருடைய சமூகத்துல. யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம குறைவை நிறைவாக்குகிற தேவனுடைய சமூகத்துல போய் நிற்க பழகுறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி கிட்ட அவனோட வேலைக்காரன் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த அம்மா நம்மள சகல சலத்தன்மையோடு பாக்குறாங்க, ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லை. நல்லா கவனிங்க. வேலைக்காரன் சொல்றான் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு. அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வாயில இருந்து என்ன வந்து, என்னம்மா நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஜனத்தார் நடுவிலே நான் சுபமா இருக்கிறேன். என்னையா அது? வேலைக்காரன் சொல்றான் அந்த அம்மாவுக்கு ஒரு குறைவு இருக்கு. என்னது? குழந்தை இல்லைன்ற குறைவு இருக்கு. அவன் வீட்டுக்காரன் வயசானதுனால இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற குறைவு இருக்கு சொல்றான், டீட்டெயிலா சொல்றான். ஆனா அந்த அம்மா வாயில, பிரச்சனைக்குரிய ஆளுடைய வாயில என்ன வருது? என் தேவன் என் ஜனத்தார் நடுவில் என்ன வச்சிருக்காரு? என்ன சுகமா வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அந்த அம்மா என்ன அறிக்கை செஞ்சா அதே மாதிரி கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க. உங்க அறிக்கை என்னங்க? குறைகள் இருந்தாலும் உங்க அறிக்கை என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? போன வாரம் கூட நான் சொன்னேன், சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, வயசானவங்க தான் உண்மை. எவ்வளவு நாளா குழந்தைக்காக காத்திருந்தாங்க உண்மை. ஆனா கர்த்தரை ஆராதிக்காம இருந்தாங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளாம இருந்தாங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியதை சகரியா போய் செய்யாம இருந்தானா? வசனம் சொல்லுது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியையும் நியமங்களின் படியையும் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் நடந்து கர்த்தருடைய பார்வையில குற்றமற்றவர்களா இருந்தாங்க. குறைவு இருந்த உண்மைதான். குழந்தை இல்ல சொல்லி காரணம் சொல்லி ஜெபிக்காம இருக்க முடியும். எனக்கு பணம் இல்ல, வருமானம் இல்ல, சாப்பாடு இல்ல சொல்லி ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம, தேவனை தேடாம, சபைக்கு போகாம இருக்க முடியும். ஆனா சொல்லலையே, செய்யலையே, மாறா முன்னாடி போய் நிக்கிறாங்களே. முதல்ல சீட்டு எப்படா என் பேருக்கு விழும், எப்ப நான் தேவனுக்கு ஆசாரி ஊழியம் செய்வன் போய் நின்னானே சகரியா. யோசிச்சு பாருங்க. அப்போதுதான் தேவதூதன் அவனுக்கு பதில கொண்டு வந்தான். யோசிச்சு பாருங்க. உங்களோட பதில் எங்க வருது? விடுதலை எங்க வருது? நான் தேவ சமூகத்தான் வருது. குறைவு வரும். அது என்ன? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன சொல்றது? உபத்திரம் நமக்கு உண்டு. உபத்திரம் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. நம்ம ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டோம். என்னன்னு? வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனம் எதுவானாலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுதான் நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். நல்லா கவனிச்சுங்க. அவர் கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்கிறது தெரியல. நாம அவர் நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் போது அதை சகிக்கவும் தெரியும், அதை பாஸ் பண்ணவும் தெரியும். யோசிச்சு பாருங்க. குறைவே எதுக்கு கொடுக்குறாரு? நிறைவாக்கத்துக்கு தான் கொடுக்குறாரு. ஆனா நமக்கு அந்த சீக்கிரட்டே தெரியல பாருங்க. ஐயோ குறைவா இருக்கு, குறைவா இருக்கு, அதை புலம்புறோம், ஒப்பாரி வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த குறைவை அனுபவிச்சது எதுக்காக? உன்னை நிறைவா ஆசீர்வதிப்பதுக்காக தான். அந்த சீக்கிரட்டு புரியலையே. அது நம்ம மண்டைக்கு எட்ட மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க.
எட்டணும். ஆவிக்குரியவனுக்கு அந்த பார்வை தான் வரும். எப்போதும் கழுகு மேலதான் பாருங்க. கோழிதான் குப்பையை கொடுக்கும். கழுகு என்ன பண்ணும்? மேல இருந்து தன்னுடைய இறை என்ன பண்ணும்? ஃப்ரெஷ்ஷா தான் அடிச்சு சாப்பிடும். அல்லேலூயா. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருங்க. தேவ தரிசனத்தோடு இணைந்திருங்க. தேவனோடு இணைந்திருங்க. அந்த பார்வை இருந்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் புரியும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசித்தா மகிமையை பார்த்தீங்க. ஆபிரகாம் பார்த்தார், மோசே பார்த்தார், ஆபகு பார்த்தார், தாவீது பார்த்தார், இங்க பவுலும் பார்த்தார். நாம என்ன பார்க்கிறோம்? 5 சாட்சி. வசனம் சொல்லுது 2, 3 சாட்சி இருந்தாலே அதை ஏற்றி கொள்ளணும். 5 சாட்சி சொன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது போதும் நினைக்கிறேன். நமக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்காச்சும் விசுவாச அறிக்கை செய்வோமா? இன்னைக்காச்சும், இனிமேலாச்சும் ஏசப்பா என்ன பார்த்து பாரு, என்ன தப்பு வைப்பாரு, ஏசப்பா எனக்கு பலன் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்லி பாருங்க, அதனுடைய மகிமையை தெரிஞ்சுப்பீங்க. சொல்லி பாருங்க ஐயா, சொல்லி பாருங்க. பார்த்தாதானே மகிமை தெரியும். பார்க்காத வரைக்கும், அறிக்கை இடாத வரைக்கும் அதனுடைய மகிமையே தெரியாது. பார்க்கிறவங்களுக்கு தான் மகிமை. சரியா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. செம்மையான பிள்ளைகளை, நீங்க யார் யார் என்னென்ன பிரச்சனைகளும் வந்து எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார். ஆனால் அதுக்குரிய நபர்கள் இங்க இருக்காங்க. அவருடைய ஆடுகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன பசி இருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியும். அதுதான் நல்ல தகப்பன். அதனாலதான் அவர் நல்ல மெய்ப்பர் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தும். சிறையில் போய் மாத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன் போராட்டத்தை மாத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எனக்கு வாசலை திறப்பதற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்து. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. சீசர்கள்லாம் இப்படிதான் கேட்டாங்க, ஆண்டவரே என்ன அவிசுவாசம் படி நீங்கபடி எனக்கு கிருபை செய்யுங்க, என்ன விசுவாச அபிஷேகத்தால நிரப்புங்க சொல்லி கேட்டாங்க. நமக்கு தேவை விசுவாசம். அதனாலதான் கடைசி நாட்கள்ல ஏசப்பா வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா விசுவாசமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அந்த சூழ்நிலையில விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்க. என் மகனே நீ எப்படி, என் மகளே நீ எப்படி, விசுவாசம் எப்படி? ஆபிரகாமா இருந்தா நீ இதை பேசி இருப்பியா? நீ யோசேவா இருந்தா இந்த வார்த்தையை பேசியிருப்பாயா? நீ தாவீதா இருந்தா இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இருப்பாயா? ஆபகு தீர்க்கதரிசியை போல இருந்தா நீ இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இருப்பாயா? பவுலை போல இருந்தா நீ அறிக்கையிட்டு இருப்பாயா? சூனமிக்கலை போல இருந்தா நீ அறிக்கையிட்டு இருப்பாயா? அறிக்கை என்ன? நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் என் சிறையிருப்பை மாத்துவார். அறிக்கை பண்ணு. நீ ஸ்தோத்திரி. விசுவாசத்துல வல்லவனாய் மாறு. கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லு. வாயினால அறிக்கை பண்ணு. அதனாலதான் வசனம் சங்கீதத்துல 18ஆம் அதிகாரத்துல தாவீது எப்படி சொல்றார்? மனுஷருக்கு முன்பதாக தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவர்கள் பெரிய காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் மனுஷன் முன்பா அறிக்கைங்க? உங்க சொந்தக்காரருக்கு முன்பாக சொல்ல முடியுமா உங்களால விசுவாச அறிக்கைய? உங்க அப்பா அம்மா முன்னாடி சொல்ல முடியுமா? உங்க நண்பர்கள் முன்னாடி உங்க விசுவாச அறிக்கை சொல்ல முடியுமா? கர்த்தரின் சிறையிருப்பை மாத்துவார். கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் என்னை தப்பு வைப்பார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் எனக்காக கண்மலை நிற்பார். கர்த்தர் எனக்காக கண்மலை உடைத்து தண்ணீரை புறப்பட பண்ணுவார். சொல்ல முடியுமா? அப்போதுதான் நீ விசுவாசி. அப்பொழுதுதான் நீ ஆபிரகாமுடைய சந்ததி. அப்பொழுதுதான் நீ தேவனுடைய பிள்ளை. காண்பதை விசுவாசிக்கிறது வேண்டியது என்ன? விசுவாசிப்பதான் விசுவாசம். விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? விசுவாச கிரியில வெளிப்படுத்துறாயா? வார்த்தையில வெளிப்படுத்துறாயா? உன் நடக்கையில வெளிப்படுத்துறாயா? இதுதான் விசுவாசம். ஒப்பு கொடுப்போமா?